வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக தேவன் நம்மளோடு பேசக்கூடிய வசனம், பயப்படாதே. இன்றைக்கி அநேகர் ஒவ்வொரு சூழ்நிலைகளை நினைத்து கொண்டு, ஒவ்வொரு பிரச்சனைகளை நினைத்து கொண்டு, மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது, அல்லது மனிதர்கள் நமக்கு விரோதமாக பொய்யாக சொல்லும் பொழுது, அல்லது மனிதர்கள் நமக்கு விரோதமாக இவனை அழித்து விடலாம், இவன் தனிமையாகத்தானே இருக்கிறான், இவன் என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி நினைக்கும் பொழுது, தேவன் அப்படி கிரியைகளை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுவதான், பயப்படாதே. யாரை கண்டு பயப்படாதே என்றால், உனக்கு விரோதமாக எழும்பி வர்றவர்கள், உன் மேலே பொய்யாய் சொல்லுகிறவர்கள், உனக்கு விரோதமாக எழும்பி ஆட்களை எழுப்பி விடுறவர்கள், உன்னை அழிக்கணும்னு திட்டம் போடுறவர்கள், உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்கிறவர்கள், அவர்களை யாரை கண்டும் நீ பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய அனுமதி இல்லாமல் எவனும் வரமாட்டான். அவர் சரி இந்த பாதையில் தான் நம்மளை நடத்தணும், இப்படி இந்த பாதையில் செல்லும் பொழுது அவர்களுக்கும் உனக்கும் இயேசு யார் என்பதை காட்ட வேண்டும் என்று சொல்லி தான் அனுமதிப்பார். ஆனால் உன்னை மேற்கொள்ள ஒருபோதும் விடவே மாட்டார். அதனால் இந்த சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது பயப்படாதீங்க, உங்களை மேற்கொள்ள அனுமதிக்கவே மாட்டார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.